بسم الله الرحمن الرحيم عسى ربكم أن يرحمكم وإن عدتم عدنا وجعلنا جهنم للكافرين حصيرا إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وأن الذين لا يؤمنون بالآخرة أعتدنا لهم عذابا أليما ويدعو الإنسان بالشر دعاءه بالخير وكان الإنسان عجولا وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية الليل وجعلنا آية النهار مبصرة لتبتغوا فضلا من ربكم ولتعلموا عدد السنين والحساب وكل شيء فصلناه تفصيلا وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا صدق الله العظيم. மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். ஹாஃபிஸ் அவர்கள் அருமையான முறையில் ஓதினார்கள். அதில் ஒரு வசனம் இந்த சபைக்கு தூதுவாக அழகான முறையில் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இந்த இறை வேதம் இந்த குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நேராக வாழ வேண்டும், அறம் சார்ந்து வாழ வேண்டும் என நினைக்கிறவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அதுபோல இந்த மஜ்லிஸின் மூலமாக அல் குர்ஆன் வாயிலாக ஹிதாயத் பெறுவதற்கும் ஈமான் மென்மேலும் இன்னும் நம் மக்களுக்கு அதிகரிப்பதற்கும் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை இந்த தர்பியா வகுப்பை உயிரோட்டமானதாக அமைத்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்கள் சிறப்பாக வந்திருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக வந்து உங்களிடத்தில் தெரிந்தவர்களிடத்தில் அனைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை இன்னும் ஊக்குவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் ஆசாத் பாய் அவர்கள் இப்பொழுது இந்த வகுப்பை ஆரம்பித்து இந்த வகுப்பினுடைய அந்த விதிமுறைகள், கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்தில் தர்பியா விளக்க வகுப்பு நடத்தவிருக்கிறார்கள். அனைவரோடும் உங்களுடைய குறிப்பேடுகளில் குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய வருகையை பதிவு செய்து அடுத்தடுத்த கேள்விகள் இதில் கேட்கப்பட்டு ஊக்க பரிசாக ஒரு கிஃப்ட் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் நடைபெறும். எனவே சிறப்பான முறையில் இந்த தர்பியா வகுப்பில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செவிமடுத்து வாழ்க்கையில் அமல் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதை உயிரோட்டமானதாக அமைத்து தருவோம்.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நீரற்ற பேரன்புடையவுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு புகழை குறிக்கிறாங்க. அவருடைய சாந்தியும் சமாதானமும் மகபீரத் என்று சொல்லக்கூடிய மகத்தான மன்னிப்பும் நேர்வழியும் அவங்களுடைய வார்த்தைகளை செவிப்படுத்தி வாழ்க்கையை கடைபிடிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நிறைவாகவே கருணை புரிவானாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த தர்பியா வகுப்பினுடைய நிகழ்வை துவங்குகிறோம். அவசியம் தெரிந்தார். பொதுவாக நாம் பல்வேறு பயான் என்று சொல்லக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தர்பியா வகுப்பு என்பது தர்பியா என்று சொன்னாலே நம்மை நாமே வளர்த்தெடுப்பது, சீர்படுத்துவது, நம்முடைய தக்குவாவை நோக்கி பயணிப்பதற்குண்டான ஒரு தளமாக அந்த தளத்தை பயன்படுத்திக் கொள்வது என்ற அடிப்படையில் தர்பியா வகுப்பை நாம் நடத்த திட்டமிட்டு இன்றைக்கு துவக்கமாக இதை ஆரம்பித்திருக்கிறோம். உங்களிடம் தரப்பட்டுள்ள அந்த கையேடுகளிலே இங்கு சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்களுடைய ஆயத்துக்களை எண்களை நீங்கள் பதிவு செய்து பிறகு உங்களுடைய வீட்டிற்கு சென்று அவற்றை விரிவாக உங்களுடைய நோட்ஸ்களிலே எழுதி நம்மை நாமே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நமக்கு வழங்கப்பட்டக்கூடிய திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகள் நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக பயன்படக்கூடியது. ஒரு நல்ல விவசாயி ஒரு நிலத்தை தேர்வு செய்து அதிலே அவன் விளைச்சலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த விவசாயி என்ன செய்வான்? அந்த பண்பற்ற நிலத்தை உழுது அதற்கு தேவையான என்னென்ன உரமிட்டு நீர் பாய்ச்சி நல்ல விதைகளை விதைத்து அந்த விதைகள் வளர்த்து வரக்கூடிய அந்த சமயத்தில் கூட வளரக்கூடிய களை பயிர்களை அப்புறப்படுத்தி அவன் விளைச்சலை அறுவடைக்காக செய்யக்கூடியவர்கள் தான் நாம் நல்ல விவசாயி என்று சொல்வோம். அதே போன்று நாம் தௌஹீதை நமக்கு அடிப்படையாக தந்திருக்கிறான். அந்த தௌஹீதின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கை அறைக்கு செல்லும் வரை நிறைய விஷயங்களிலே நாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. நாம் தர்பியாவுடைய வகுப்புக்கு செல்வதற்கு முன்பாக இந்த தர்பியா எதற்கு என்பதை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே சித்தை காட்டுகிறார்.
51வது அத்தியாயம் 56வது வசனத்துல வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம் படைக்கப்பட்டதினுடைய நோக்கத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன் 51வது வசனத்திலே அத்தியாயத்திலே 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். படைக்கப்பட்டதினுடைய ஒரு நோக்கத்தை ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், உதாரணமாக நாம் ஒரு மிக்ஸி ஜாரை விலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த மிக்ஸி ஜாரை நமக்கு பயன்படும் வரை அதை நாம் என்ன செய்வோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது ரிப்பேர் ஆகிவிட்டால் அதனை உரிய இடத்தில் கொண்டு சரி செய்வோம். மேலும் அது கடுமையான அளவுக்கு ரிப்பேர் ஆகி பழுதடைந்து விட்டால் அதை நோக்கத்தை நிறைவு செய்யாத பொருள் என்று சொல்லி அதை செய்வோம், குப்பை தொட்டிலை சொல்லி போடக்கூடியதுதான் நோக்கத்தை நிறைவு செய்யாத பொருட்களுடைய உலகத்தினுடைய நிலைமை. அது எதுவாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த நோக்கத்தை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த உருவாக்கத்தினுடைய நோக்கத்தை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் குப்பை தொட்டிக்கு போகக்கூடிய காட்சி தான் பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததினுடைய நோக்கமே ஜின்ன வல் இன்ஸ, மனித சமுதாயத்தையும் ஜின்களையும் படைத்த நோக்கமே அவனை வணங்குவதற்காக. அவனுடைய வணங்குவதற்காக என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு மெருகூட்டக்கூடிய 6வது அத்தியாயத்துடைய 162வது வசனத்தை நீங்கள் பதிவு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ அஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அத தெளிவா சொல்றான், இன்ன ஸலாத்தி, நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, ஒரு நுஸ்கி அருள் பலிகள் சம்பந்தமான நேர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, வஹ்யாய என்னுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, மமத்து மௌத்தாக இருந்தாலும் சரி, அகிலமெல்லாம் படைத்த இறைவனுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி சொல்கிறார். இது நாம் அடிக்கடி ஓதக்கூடிய வசனமாக இருந்தாலும் நம்முடைய நோக்கத்தை அல்லாஹ் எப்படி பிரதிபலிக்கிறார் என்று சொன்னால், அது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இன்ன நற்செயல்கள், நேர்ச்சை அனைத்தும் அகிலமெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம் என்று அல்லாஹ் பரிசாற்றக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயத்தை உருவகித்து நமக்கு காட்டுகிறான். உலகத்தில ஈமான் கொண்ட மக்களிலே சிறந்த தகுதியான மக்கள் என்று அல்லாஹ் ஒரு முகவரியை தருகிறான். யாருக்கு? 3வது அத்தியாயம் 110வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் ஒரு பிரித்து காட்டுகிறான். உலகத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்கள் நிரம்ப இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால். அதிலும் தௌஹீதை விளங்கிக் கொண்ட மக்கள் இன்னும் இந்த காலகட்டத்தில் நாம் நிறைய மக்களை பார்க்கிறோம். அவங்களிடத்திலே இருக்க வேண்டிய இந்த பண்பை அல்லாஹ் எப்படி முகவையிட்டு காட்டுறான்னு சொன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தர்பியாவின் மூலமாக அல்லாஹ் கணக்கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டீமை அல்லாஹ் உருவாக்க விரும்புகிறான். இன்னொரு வசனம் 3வது அத்தியாயம் 4 அல்லாஹ் சொன்னா, ஒரு கூட்டத்தார் உங்களிடத்திலே இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்று சொல்கிறான். அல்லாஹ் வெற்றி பெற்ற கூட்டத்தை கணக்கிடும் போது அந்த ஒரு கூட்டம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அந்த கூட்டம் எதற்கு? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று 3வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில விஷயங்களில் அல்லாஹ் சொல்லும் போது இந்த தர்பியாவுடைய அவசியத்தை குறித்து வலியுறுத்தக்கூடிய வசனமெல்லாம் தர்பியா ஏன் எதுக்கு என்று வலியுறுத்தக்கூடிய வசனங்கள். உலகத்திலே வார்த்தைகளால் சிலர் அதிகமாக அழகிய சொற்களை இலக்கண வடிவில் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பிறரை கவரக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சாளர் இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த பேச்சை கேட்டுன்னு சொன்னா அந்த இடத்துல விட்டு போக மனம் இருக்காரு. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே நிறைய
சொற்களால் அழகிய வார்த்தைகளை கூறக்கூடிய மக்கள் என்று நாம் கணக்கெடுக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆனுடைய அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமன் ஹஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ்வின் பக்கம் யார் மக்களை அழைத்து தொழுகையாளியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடல. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்ல அறங்கள், சாலிகான நல்ல அறங்கள், தொழுகை, நோன்பு, ஹஜ் இது போன்ற அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட இந்த அமல்களை விஷயங்கள், இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், தனக்கு செய்ய வேண்டிய என்று 3 விஷயங்களையும் செய்து யார் தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்களோ அவர்கள் தான் சொல்லால் அழகானவர். உலகத்தில் நாம் மதிக்கக்கூடிய இந்த சொற்றொடரெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில அழகற்றவைகள், அவை அழகாக கருதப்படாது. எந்த வார்த்தை கருதப்படுகிறது? நாம் முஸ்லிமாக இருந்து நாம் நல்ல செயல், அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அந்த கட்டளை எல்லாம் முன்னெடுத்து செய்து அதன் பிறகு நாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் அல்லாஹ் நினைச்சுதான் சொல்லால் அழகானவர்கள் யார் என்று அல்லாஹ் கோடித்து காட்டி நமக்கு முகவரி தருகிறார். அதே போன்று உங்களின் சொல்லால் அழகானவர் யாருன்னு சொன்னான், உங்களை படைக்கப்பட்டவருடைய நோக்கத்தை சொல்லிட்டான், உங்களுடைய ஒரு கூட்டத்தான் உங்கள்கிட்ட இருக்கணும், அவங்களுடைய பண்பு என்னன்றதை பற்றி அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்தினான். அடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்களால் செயலால் அழகானவர் யார்? சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்துடைய தபாரக்கல்லி என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா என்று அருள்படுகிறோம். உங்களுக்கு நாம் மரணத்தையும், முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களின் செயலானவர் யார், செயல்களில் அழகானவர் யார் என்று சொன்னால் அவர்கள் உலகத்திலே நன்மையான நல்ல அமலா நல்ல செயல்களை செய்யக்கூடியவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் மரணத்தை விதியாகி இருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு சிறந்த ஒரு வாழ்வு இருக்கிறது, மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்வை நாம் தயார் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதன் பிறகு இந்த தர்பியாவை வலியுறுத்தி வரக்கூடிய இன்னொரு ஆயத்து என்னவென்று சொன்னால், சூரா யாசீன் 36வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். எங்கள் கடமை, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எங்கள் கடமை அல்லாஹ்வினுடைய தூது செய்தியை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறில்லை. அப்ப நமக்கு வழங்கப்பட்ட கடமை என்பது அல்லாஹ்வை தூது செய்தியை கொண்டு செல்லும். நம்ம சும்மா பயான் நடக்கக்கூடிய இடத்துல உரையை நம்ம கேட்போம், நம்ம அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அந்த உரையை நாம் கேட்டுவிட்டு அப்படியே செவிப்படுத்தி விட்டு நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்ல மக்கள் அதை தனியாக எடுத்துக்கொள்ள மக்களும் இருக்கிறாங்க. சுட்டி காட்டப்படும் போது நம்ம இடத்துல அந்த தவறுகள் இருந்தால், இன்றைக்கு மக்களிடத்தில் எப்படி இருந்து சொன்னா என்னை பார்த்து அவர் பேசினாரு, ஏன் தவறான அவர் சுட்டி காட்டினாங்கிற மனதளவுல நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. முன்னைய காலத்தில் எப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னு சொன்னா, அது சொல்லப்படக்கூடிய விஷயம் அவர்களிடத்திலே அந்த தவறு இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்மை சரி பண்ணியிருக்கிறான், அதுக்கு உண்டான காரண காரியமாக இந்த செய்தியை அல்லாஹ் அவர் மூலமாக சொல்ல வச்சிருக்கிறான்னு சொல்லி அவங்க ஏற்புடைய மக்களாக இருந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கடமை என்பது நாம் சொல்லக்கூடிய விஷயமாக. அதே போன்று 16வது அத்தியாயம் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இறைவனின் பாதைக்கு நீங்கள் ஞானத்துடன் நல்ல அறிவுரையுடனும் அழைக்கவும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அழைப்பு
பணியை செய்யக்கூடிய ஒரு டீம் இருக்குன்னு சொன்னா நம்மகிட்ட அந்த மென்மை இருக்கும். அறிவு சம்பந்தமான விளக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று 16வது அத்தியாயம் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நமக்கு மட்டும் வழங்கப்பட்ட கடமை இல்லை. இந்த கல்வியாருடைய வகுப்புக்குள்ள நாம் செல்வதற்கு முன்பாகவே நாம் சில விஷயங்களை முன்னோட்டமாக நாம் பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட 1,25,000 நபிமார்கள் அக்கீதாவுடைய விஷயத்துல தெளிவா மக்களுக்கு சொன்னாங்க. அவங்க அனைவருமே மேய்ப்பர்களாக அழைக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டினார். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 29வது அத்தியாயம் 14வது வசனத்திலேயும் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக 950 ஆண்டுகள் அவர்கள் அழைப்பு பணியை முன்னெடுத்தார்கள் என்றும் 7வது அத்தியாயம் 59வது வசனத்திலேயும் 71வது அத்தியாயம் 5வது வசனத்திலேயும் 29வது அத்தியாயம் 14வது வசனத்திலேயும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த செய்தி அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் உலகத்திலே படைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை நாம் இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறோமா? நபிமார்கள் கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை அவர்கள் செய்தார்களே, அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றிருக்கிறோமா? அதில் நாம் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று 19வது அத்தியாயம் 42வது வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார். என்ன சொன்னா, குடும்பத்திலிருந்து அவங்க அழைப்பு பணியை தொடங்க தன்னுடைய தந்தையுடைய அநியாயமான அந்த விக்கிரகங்களை அவங்க படைத்து வழிபடக்கூடிய விஷயத்திலே தொடங்கி அவர் அந்த நாட்டிலே அந்த சமுதாயத்துக்கு மக்கள் மன்னராக இருக்கக்கூடிய அந்த நுகர்வுக்கு வரைக்கும் போய் என்ன செஞ்சாங்க, இறைவனுடைய தூதி செய்தி எடுத்து வைத்தார்கள் என்று அல்லாஹ் திருமறைக்குள்ளாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே போன்று 20வது அத்தியாயம் 44வது வசனத்திலும் 26வது அத்தியாயம் 16வது வசனத்திலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அற்புதமான தாவாவை ஃபிரௌனிடம் அந்த நாட்டு மண்டையிடம் சென்று அவர்கள் தாவா செய்தார்கள் என்ற அடிப்படையை அல்லாஹ் சொல்கிறார். அதுவும் எந்த அளவுக்கு சொன்னால், மென்மையான வார்த்தைகளை கொண்டு ஃபிரௌனிடமிருந்து சொல்லக்கூடியவர்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும். அவங்க கடுமையான நவீன மோடியை விட மோசமானவங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய அந்த அக்கிரம செயலை செய்யும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மென்மையா போய் அவர்கள் பேசுகிறது. கடுமையான வார்த்தைகள் இல்லை, மென்மையான வார்த்தைகள் கொண்டு அவங்களுடைய தாவா பணி முன்னெடுங்கள் என்று சொல்கிறான். அதே போன்று 7வது அத்தியாயம் 65வது வசனத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய பணியை முன்னெடுத்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று 7வது அத்தியாயம் 73வது வசனத்துல நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாவாவை முன்னெடுத்த விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு, இதுக்கு நான் வசனத்தை மட்டும் சொல்றேன்னு சொன்னா, அந்த வசனத்தை குடிச்சிட்டு நீங்க அந்த வீட்டுகளில் பார்க்கணும். அதுதான் அந்த வகுப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். திருமறை குரானை திரட்டி அந்த குரானுடைய வசனங்கள் என்ன சொல்லுது என்பதை நீங்க திருப்பி இந்த நோட்ஸ்ல இருந்து தனி நோட்டுக்கு எழுதி, அதுக்கப்புறம் அந்த நோட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு மாதத்திற்கு 2 முறை தர்பியா வகுப்புகள் நடைபெறுவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த 2 தர்பியாவுடைய இறுதியில தர்பியாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த சொல்லப்பட்ட வசனங்களிலிருந்து சில கேள்விகள் கேட்டு உங்கள்கிட்ட நோட்ஸ் கொடுப்போம். அந்த நோட்ஸை நீங்க எழுதி நிரப்பி நம்ம கொடுக்கும்போது அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த ஊக்கம், அவங்களுடைய அந்த ஆர்வத்திற்கான வெகுமதிகளை அல்லாஹ் தருவான். அது வேறு விஷயம். இங்கே அவர்களை பாராட்டுவதற்காக சில வெகுமதியை வழங்கிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதனால தான் என்ன செய்யணும், வசன நம்பரை மட்டும் சொல்லணும். அதே மாதிரி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ராஃப்ல 85வது வசனத்தை சொல்லக்கூடிய அந்த வசனத்தை முன்னெடுத்து பாருங்கள். அதே போன்று 7வது அத்தியாயம் 80வது வசனத்துல நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தினுடைய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாவாவை மக்களை அழைத்ததாக சொல்லி நாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களிலே பார்க்கிறோம். அப்படியாக இந்த தர்பியாவினுடைய விஷயங்களை பார்க்கும்போது
அன்புக்குரியவர்களே, இந்த கேள்விகள் நம்ம உள்ளத்திலே வர வேண்டும். நமது குடும்பத்துல தௌஹீதினுடைய கல்வி இருக்கிறதா? நமது குடும்பத்துல தௌஹீதினுடைய கல்வி நம்ம குடும்பத்துல இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சில குடும்பத்துல ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க, சில குடும்பங்கள்ல பெண்கள் மட்டும் இருப்பாங்க, சில குடும்பங்கள்ல இளைஞர்களுக்கு மட்டும் அந்த ஹிதாயத்தை கொடுத்திருப்போம். அப்ப நம்முடைய குடும்பத்தில் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி அழைப்பு பணியை மேற்கொண்டார்களோ அதே போன்று நம்முடைய குடும்பத்தில் இருந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு கல்வியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் பின்னால அந்த தர்பியா வகுப்புல நாம் எப்படி அழைப்பு பணி செய்வது, எப்படி ஈமானை நாம் வளர்த்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொரு அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்முடைய அழைப்புல மென்மை இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் கடுமையான கோபமுடையவர். அவர்கிட்ட அல்லாஹ் சொல்றா, நீங்க மென்மையா போய் ஃப்ரண்ட்டை நீங்க விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். இப்போ நம்மள்கிட்ட அழைப்பு பணிக்கு நம்மளை தயார்படுத்தும் போது நம்மளிடத்துல ஒரு மென்மையான போக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம 40 வயசுல தௌஹீதுடைய அந்த அடிப்படை கல்வி நமக்கு கிடைக்கிறது. ஆனா நிறைய பேருக்கு அது கிடைக்கவில்லை. 60 வயசு 70 வயசு உள்ள மக்கள் எல்லாம் தௌஹீதினுடைய அடிப்படை இல்லாமல் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம கடனால பார்க்கிறோம். அவங்களுக்கு மேல நமக்கு கோபம் இருக்கக்கூடாது. நமக்கு அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை தருவதற்கு 40 வருடங்கள் 20 வருடங்கள் இங்கே இளைஞர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுடைய வளர்ச்சி பருவத்தில் எங்களுக்கு கிடைக்கவில்லை. காலதாமம் ஏற்பட்டு கிடைத்தவர்கள் இருப்பார்கள். சிறு வயதிலே அந்த தௌஹீதுடைய சிந்தனை ஓட்டம் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், விதைச்சிருப்பான். அதாவது நாம் சுத்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயசுல அந்த ஹிதாயத் என்பது கிடைக்கிறது. அப்ப நம்ம ஹிதாயத்தை பெற்று விட்டோம், அவருக்கு அந்த ஹிதாயத்து கிடைக்கவில்லை, அவர் அல்லாஹ்வுக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ற கோபம் நம்ம இடத்தில் வரக்கூடாது. மென்மை வர வேண்டும். இன்னும் சிறிது காலம் அவருக்கு நாம் சொல்லக்கூடிய கடமை இருக்கிறது சொல்வோம். சொல்லக்கூடிய கடமை மட்டும்தான் நமக்கு சார்ந்தது. இன்னும் எங்கள் கடமை இறைவனை தூதி செய்தியை விளக்கமாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறில்லை என்பதுதான் திருமறை குர்ஆனுடைய கூற்று. அந்த அடிப்படையில நம்முடைய அழைப்பில் மென்மை போக்கு என்பது இருக்க வேண்டும். அதே போன்று நமது முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சியில ஒரு நிலைத்தன்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்ம ஒரு முயற்சியை பண்றோம், ஒரு டீமா இருந்து வீட்டுல குடும்பத்துல அந்த தாவா அழைப்பு பணியை நாம முன்னெடுக்கிறோம், அல்லது நண்பர்களிடத்திலே நாம் அந்த தாவாவை முன்னெடுக்கிறோம். இது போன்ற தாவாவை முன்னெடுக்கும் போது நம்முடைய முயற்சி இடையிலே நின்று விடுகிறதா, அந்த நின்று விடுவதற்குண்டான காரணம் என்ன, அதில் சரியான நிலைத்தன்மை இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணர்ச்சியினுடைய அடிப்படையில சிலவர்களுக்கு தாவா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், சிலவர்களுக்கு கோபம் வரும், உணர்ச்சி வரும். அந்த அடிப்படையில் அந்த தாவாவை முன்னெடுக்கிறோமா, அல்லது ஞானத்தின் அடிப்படை கல்வி ஞானத்தை கொண்டு, என ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கல்வி ஞானத்தை கேளுங்கள் என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா ஜும்மாவுல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 62வது வசனத்தினுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலைஹிம் ஆயாத்திஹி யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தமாக்கி வைஹு அல்லிமுல் கிதாப ஹிக்மத வ இன்கான மின் கப்லு லஃபி லலாலி முபீன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். 62வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம் என்று சொன்னா அதை பரிசுத்தப்படுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியாக தான் அல்லாஹ் அனுப்பிச்சான். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், நிறைய கல்வி ஞானங்கள் மக்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு
நம்மை நாமே பரிசுத்தம் தருமையா இருந்தது. அப்ப பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவையான அம்சம் என்ன? கல்வி, திருமறை குர்ஆனுடைய அறிவுரையும் கல்வி ஞானம். இதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் 40 ஆண்டு காலம் அந்த மக்களிடத்திலே வாழுகிறார்கள். தூய்மையான அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான மனிதராக அல்லாஹ் வாழ செய்யலாம். அவர்களால் அந்த சமூகத்தை வெற்றெடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர்களிடத்தில் சரியான ஆயுதம் இல்லை. ஆயுதம் சொன்னா கல்வியானம், மார்க்க அறிவு. ஆனா அல்லாஹ் எப்போ அவர்களுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி அருளினானோ அந்த நாள் முதல் 23 ஆண்டு காலத்துக்குள்ளாகவே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டினார்கள். உண்மைதானே? அது காரணம் என்ன? திருமறை குர்ஆன் தான். அவருடைய மார்க்க ஞானம், திருமறை குர்ஆனுடைய ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அவர்களுக்கு. அவர்கள் அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதன் கற்றுக் கொடுப்பதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். அந்த வெற்றி காரணமாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிந்தது. அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதன் காரணமாக அவருடைய இல்லத்திலே உடன்படியும் அதனுடைய விளக்கங்களும் தான் மக்களை என்ன செய்யப்பட்டுச்சு? வார்த்தை நடந்துச்சு. கடுமையான மோசமான சிந்தனை கொண்ட மக்கள் அவர்கள். விபச்சாரத்திலே மூழ்கியிருந்தவர்கள், மது போதைக்கு அடிமையாகிப்பட்டிருந்தவர்கள், படிக்கு படி கொலை வாங்குவதிலே உறுதியாக இருந்தவர்கள். உறுதியாகப்பட்டீங்களாக தன்னுடைய எதிர்கால சந்ததிகளிடத்தில் சொல்லி செல்வார்களாம், இவர் நம்ம வீட்டினுடைய எதிரி, இவரை விட்டுறாங்க, நம்முடைய மூதையர் இவர் கொலை செஞ்சாரு, அதனால நீனே இவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வசியத்து செய்து அந்த கொலை தொடரக்கூடிய நிலையில அந்த கொள்கை கோட்பாடுகளையும் கால் அடியினுடைய கடைசி அச்சத்தில் சொன்னாங்க. என்னுடைய மூட நம்பிக்கை அனைத்து என்னுடைய காலின் கீழே புதைத்து விட்டு என்று சொல்லிவிட்டு ஒரு அருமையான நிறைய செய்தி சொன்னாங்க. இறுதி பேரோட கடைசியாக இந்த தர்பியாவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். நம்ம இது வசிய செஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேல நம்ம பாசம் வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலே எல்லா பெற்றையும் விட நாம் அதிகமான மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறோம். அவர்களை பற்றி யாராவது வார்த்தை சொல்லிவிட்டால் நமக்கு கோபம் பொங்கி எழுகிறது. அவர்கள் செய்தி சொன்ன வார்த்தை என்ன? இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடுங்கள். அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக அதை எடுத்துக் கொள்வார்கள். இவ்வளவு பெரிய சார்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னா, அந்த தர்பியா என்று சொல்லக்கூடிய வளர்த்தெடுக்கக்கூடிய நம்மளை நாமே சரிபட்டக்கூடிய அந்த விஷயம் நம்ம இடத்துல இல்லை. அதுக்காகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில இது போன்ற வசனங்களை சொல்லி என்ன செய்யலாம், நமக்கு வழியூட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கல்வியை கொண்டு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நமக்கு மீது என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. இது மகிழ்ச்சி. இப்ப அடுத்து நம்ம தர்பியாவுடைய அடிப்படையான விஷயத்துக்கு நாம வருவோம். தர்பியா என்று சொன்னா ஒரு அற்புதமான வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சிம்பிள் வசனம் தான். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்ல அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு வசனம். சிறிய 3 வசனங்களை கொண்ட ஒரு சூரா, சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய 103வது வசனம். அது அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான். அல்லாஹ் ஒரு முக்கியமான விஷயத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவன் அவனுடைய படைப்பின் ரகசியங்கள் மீது சத்தியம் செய்வான். அப்ப இந்த வல்லரசு சூறாவுடைய பொருள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்பது அழியாத ஒன்று. இது எப்ப அழியும்? மறுமையினால் ஏற்படும் போதுதான் அந்த காலத்தை அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கால சுழற்சியை நிறுத்திவிட்டு அல்லாஹ் அந்த பூமியில அமளிக்கும் பணிகளை ஏற்படுத்துவான் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுது. அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்.
டோட்டல் மனித சமுதாயத்திற்கும் அறிவுறுத்தப்படக்கூடிய மிக முக்கியம் வாய்ந்த தர்பியாவுடைய ஒரு திருமறை குர்ஆனுடைய ஆயத். முதல்ல நம்ம பார்த்தது எல்லாம் ஏன் தர்பியா அவசியம் என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்களை பூரா பார்த்தோம். இப்போ தர்பியா எதற்கு என்ன அடிப்படையில் நாம் அது சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது, காலத்தின் சத்தியமாக மனித நஷ்டத்தில் இருக்கிறான். இன்னல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் யாரு? யார் நாம் இருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய நிறைய மக்கள் ஈமான் கொண்டதாக தங்களை பறைசாற்றிக் கொள்வார்கள். ஆனால் ஈமான் கொண்டதினுடைய அடிப்படை தத்துவம் அவங்களுக்கு வளர்ந்தார். இப்ப ஈமான் கொண்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட மற்ற எந்த அம்சம் ஈமான் கொண்டதுக்குள்ளான எந்த அம்சங்களையும் பார்க்க முடியாது. மாறாக அவர்கள் அதற்கு எதிரான சில காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் நம்ம அனைவரையும் பார்க்கிறோம். இஸ்லாத்தின் புறம்பான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். வேற அளவில் முகமது வச்சிருப்பாங்க, மூசா வச்சிருப்பாங்க, அப்துல்லாஹ் வச்சிருப்பாங்க, இப்படி பேரடையமா இருப்பாங்க. ஆனா அவங்க ஈமான் கொண்டனுடைய அந்த தாழ்பரியங்களை, அதனுடைய உண்மையான அந்த உண்மை நிலை அறியாமல் என்ன செய்வாங்க, பேரவரோட அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. வாரம் சரியா இருப்பாங்க, ஜோடிகளை வச்சுமா தருவாங்க, பெருநாள் தருவாங்க. இது ஒரு சாதனை. அல்லாஹ் இதுல 4 நற்குணங்களை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகிறார். ஒன்று, ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு தனி சப்ஜெக்ட். இனி வரக்கூடிய வாரங்கள்ல அந்த தனியா பிரிச்சு எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான கருத்து வரும். நான் பேச மட்டும் சொல்றேன். அப்புறம் அதன் அடிப்படையில நல்ல அமல் சாலிஹான அமல்களை செய்வார்கள். ஈமான் கொண்டுட்டு அப்புறம் சாலிஹான அமல்களை செய்வாங்க. இந்த சாராரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாரார் ஈமான் கொண்டு இருப்பாங்க. ஈமான் கொண்டதின் அடிப்படையில நல்லறங்கள், அருமையான சாலிஹான காரியங்களை செய்வாங்க. பொது காரியங்களை செய்வாங்க, தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, ஹஜ் செய்வாங்க. இந்த பண்புகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. ஈமான் கொண்டு இருப்பாங்க. ஒரு சாரார் அதுக்கு அடிப்படை தெரியாம இருப்பாங்க, தொழிலாம் இல்லாம இருப்பாங்க. இன்னொரு சாரார் தொழிலாம் முன்னெடுப்பாங்க, நல்லறங்கள் செய்வாங்க. அப்படி ஒரு சாரார் அவங்ககிட்ட என்ன பண்பு இருக்காதுன்னு சொன்னா, நல்ல நன்மையை ஏறி தீமை தடுக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கு. அந்த நன்மையை ஏறி தீமை தடுக்கக்கூடிய அந்த பண்புல இருக்கு. பாக்குறோமா இல்லையா? நமக்கே நாம நம்மளால நம்ம நோக்க முடிக்கிறோம், தொழுகிறோம், பட் அச்சி போறோம், முராஜ் செய்யறோம், தர்மம் செய்யறோம். இது நமக்கு போதுமானது. அந்த விஷயம் நமக்கு அவசியம். சத்தியத்தை நானும் கற்று பிறகு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த பண்பு சிலருக்கு, ஒரு சிலர்கிட்ட ஒரு பண்பு இருக்கும், ஒரு சிலர்கிட்ட 2 பண்பு இருக்கும். இன்னொரு மூணாவது சாதனை எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த மூணாவது சாதனை அந்த 3 பண்புகள் இருக்கும். ஈமான் கொண்டு இருப்பாங்க, நல்லறங்கள் செய்வாங்க, சத்தியத்தை முடிஞ்ச அளவுக்கு பிறகு உபதேசம் செய்வாங்க. ஆனா அவங்கள்ட்ட பொறுமை என்பது இருக்கு. பொறுமை என்பது இருக்காது. அப்ப அல்லாஹ் நல்லறங்கள் சொல்லிவிட்டு அஹ்லாக்குடைய விஷயத்துல பொறுமையை 4வதாக சுட்டி காட்டி ஈமான் கொள்வாங்க, ஈமானுடைய எல்லா அடித்தளங்களையும் பின்பற்றுவாங்க, அப்புறம் நல்லறங்கள் செய்வாங்க, அப்புறம் சத்தியத்தை தானும் கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஹக்கை, உண்மையை உரைக்கக்கூடிய விஷயத்தை செய்வாங்க. அப்புறம் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். இந்த 4 பண்புகளும் இருக்கக்கூடிய மக்களை தான் அல்லாஹ் காப்பாற்றுவதாக அல்லாஹ் சொல்றாங்க. இல்ல இந்த 3 பண்பு இருந்தாலும் 4வது வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த தர்பியாவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைக்கிறான். விரும்பினார் அஸ்ம என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய வசனத்துல 4 விதமான கருத்துக்களை கொண்டிருக்கிறார். அப்ப 4 விதமான பண்புகளும் ஒரு நல்ல முஃமின் இடத்துல அல்லாஹ் அடையாளப்படுத்திய குந்தும் ஹைரவுத்தத்தின் உஹ்ரஜத்தின் நாஸ், மனித சமுதாயத்திலே நான் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் இவ்வளவு பெரிய முகவரியை தர பாருங்க. உலகத்துல ஆரம்ப காலம் முதல் இறுதி வரை படைக்கப்பட்ட அந்த மனித சமுதாயத்தினுடைய மொத்த சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் வேற யாரும் சொல்லல.
மக்கள் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக நம்ம வளர்ந்து சொன்னா தர்பியாவை நம்ம இடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும், அதனுடைய அந்த வளர்ச்சியில ஏற்படக்கூடிய முட்டுக்கிட்டுகளை உடைக்க வேண்டும். அதுல முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னா ஈமான், அப்புறம் ஒழுக்கம், அப்புறம் நல்ல செயல்கள், அப்புறம் ஒரு இணைந்த மனிதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பண்பு. ஒரு டீம், ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அந்த கூட்டம் இருக்கணும். இருந்தால்தான் அந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியும், மக்களை சரியான பாதைக்கு மக்களை வார்த்தெடுக்க முடியும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை மூலமாக தர்பியாவிலே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களாக அவர் சொல்கிறார். அதே போன்று தர்பியாவுடைய 3 அடித்தளங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன, ஈமான் கொள்வதிலே அது உறுதியாக இருக்கிறது. காலும் ரப்புன் அல்லாஹ் தும்மஸ்தகீம், யார் ஒருவர் அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, அந்த உறுதியான நம்பிக்கை ஒரு மனிதனிடத்திலே வர வேண்டும். இரண்டாவது சிஸ்டம் என்னன்னு சொன்னா, அவரிடத்துல மறுமை பற்றிய ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். மறுமை பற்றிய சிந்தனை சொன்னா, நாம் மறுமைக்காக எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசங்களை, நேரங்களை மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்ற சிந்தனை ஓட்டு நம்மளுக்கு வர வேண்டும். காரணம் அவனுக்கு பார்க்கிறோம், மூன்று எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். நாளை நாம என்ன செய்வோம் என்று நாம தீர்மானிக்க முடியாது. நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, தொழில் இருக்கிறாங்க, சஜிதாலே மூத்தாக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறான், அந்த ஸ்பாட்ல என்ன செய்யலாம், கீழே வர்ணிக்கக்கூடிய பார்க்கலாம். இப்படி விபத்துகளும் மரணங்களும் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதிலிருந்து நாம் உணரக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் மறுமைக்கு தயாராக வேண்டும். இப்போ மறுமைக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்துல தக்குவாவுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். இப்ப எதிர்வரக்கூடிய ரமணான் என்பது மிகப்பெரிய ஒரு தரிமையா, தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு தரிமையா. ஒரு மனிதனுக்கு தொழுகை வச்சு சொன்னா அல்லாஹ் என்ன விரும்புறான்னு சொன்னா, அவன்கிட்ட மானக்கேடான செயல் இருக்காது, இழிவான செயல் இருக்காது, தீய வார்த்தைகள் பேச மாட்டான். இதுல ரிசல்ட் எதுவும் கிடையாது. தொழுகை ஒரு மனிதன் தொழுகிறான்னு சொன்னா அவனுடைய வார்த்தைகளுக்கு தீய சொற்கள் வராது, மானக்கேடான விஷயங்களை அவன் முன்னெடுக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு ஒரு மனிதனுக்கு வளர்க்கப்படுவதற்கு தொழுகை ஒரு மிகப்பெரிய ஒரு தருவியாகும். எதிர்வரக்கூடிய ரமலான் மாசம் அது தக்குவாவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வே சொன்னான் தக்குவாவுடைய மாதம் என்று எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி பார்த்தோம். அப்ப தக்குவாவை வளர்க்கக்கூடிய அந்த மாதம் மிகப்பெரிய ஒரு தருவியா வசித்திருக்கிறோம். நாம் எந்த கெட்ட செயல்கள் செய்ய முடியாத அளவுக்கு நாம் கட்டி போடப்பட்டிருக்கிறோம். உணவுப் பொருட்கள் இருக்கும், ஆசையான பானங்கள் இருக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு நாம் அந்த நோம்பின் காரணமாக ஒரு கட்டுப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் கட்டுப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எல்லாம் கட்டுனா அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அடிப்படையான சிந்தனை 30 நாட்கள் நம்ம உலகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னன்னாக கால அனைத்து பக்திகா, அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் மாதத்தினுடைய 30 நாட்களும் அந்த நோன்பின் காரணமாக நம்ம உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. மிகப்பெரிய சூப்பர் கேமரா மூலமாக அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதனால நான் சாப்பிட மாட்டேன், அதனால நான் பருக மாட்டேன், அதனால தீய சொற்களை பேச மாட்டேன், அதனால நான் புறம் பேச மாட்டேன், அதனால நான் அல்லாஹ் பார்த்துட்டு தான் சொல்லி அந்த நன்மை பெற குரான் ஓதுவேன்.